Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 அமுத ஊற்று, அதாவது முதல் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தமிழில். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது மனப்பாட பாடல் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. மனப்பாட பாடல் அதோட எழுதினவரோட சேர்த்து நீங்கள் எழுதி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 1ல் எதெல்லாம் முக்கியமாக, அதாவது ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் வந்ததுன்னா இதில் வந்து இலக்கணத்தில் நீங்கள் வந்து எல்லா என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. தொழிற்பெயர்க்கும் வினையாளனையும் பெயர்க்கும் உள்ள வேறுபாடு கேட்டிருந்தாங்க ரிப்பீட்டடாக, அதனால் இது பார்த்துக்கோங்க. அடுத்து பக்கம் 19ல் 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. குருவினா கொஸ்டின் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன், வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இது ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க 2 டைம்ஸ். அடுத்து 20 பேஜ் நம்பர் 20ல் பார்த்தீங்கன்னா தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. இதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கன் வற்றாகும் கீழ் குறளில் அமைந்துள்ள அளபெடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. சிறுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. அது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்கள் தொடர்களில் அமைக்க. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து அதே மாதிரி தமிழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினையும் விளக்குக. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பாருங்கள் எத்தனை 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இது வரும் அப்படின்ற கொஸ்டின் எதுனா செகண்ட் ஒன். தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. கம்பல்சரி நீங்கள் இதை படிச்சிங்கன்னா 5 மார்க் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. ஸோ நெடுவினால ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் வந்து கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும், கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரியான கொஸ்டின் இது. இந்த சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக இருக்கு இல்லையா, இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கூட்டுப்பெயர்கள், இதை படிச்சுக்கோங்க. பக்கம் 22 நயம் பாராட்டுக ஒரு சிலதில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இந்த தொடர்களில் உள்ள அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள் எழுதுக. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இதை பார்த்துக்கோங்க. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கம் 24ல் கலைச்சொல் அறிவோம். இது கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு இயல் 2 உயிரின் ஓசை. இதுலேயும் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இலக்கணத்தில் எல்லாமே பார்த்துக்கோங்க. இலக்கண கேள்வி என்ன வேணால் வரலாம், அதனால் இலக்கண கேள்வியை நீங்கள் வந்து தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருந்தாங்க. இதில் அதன் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த இலக்கணத்தில் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும், அதன் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் 43 குருவினால இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கும் வரமரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம், இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்க தொடர்களை எழுதுக. இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வசன கவிதை குறிப்பு எழுதுக. 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. அடுத்து பக்கம் 44ல் பார்த்தீங்கன்னா 5th ஒன், மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. இது கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட்டு சிறுவினாலும் அதே மாதிரி தான். சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. இது கம்பல்சரி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள், வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக. இது கேட்டிருக்காங்க. செகண்டு தேர்டு இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா. அடுத்து புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுத்துக்கு தொடர்களும் ஒலிகுறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் நெடுவினால. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மொழிபெயர்த்துக்கு தலைப்பிடுக இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக 4 டைம் கேட்டிருக்காங்க 4 டிஸ்ட்ரிக்டில். அடுத்து சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. கம்பல்சரி இதில் இருந்து 2 வார்த்தைகள் வருது வந்தால். இப்போ பாருங்கள் முத்துப்பல் கேட்டிருக்காங்க, கீரிப்பாம்பு கேட்டிருக்காங்க, பூங்குழல் கேட்டிருக்காங்க. அதனால் இதை கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இது மாதிரி இதை கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாழ்த்து மடல் எழுதுக. எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இதுவும் இன்னொரு இது இருக்கா ஆப்ஷன். மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும்
தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது வாழ்த்து மடல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் 47. இதில் பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது ரிப்பீட்டடாக வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கம் 48. புயலின் போது நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுக. இது ரிப்பீட்டடாக ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2-3 டிஸ்ட்ரிக்டில். அதனால் இதை வந்து நீங்கள் புயலின் போது இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது கலைச்சொல் அறிவோம். அதிலேருந்து 2 மார்க் கம்பல்சரி. இயல் 3. இயல் 3ல் பார்த்தீங்கன்னா இலக்கணம், தொகாநிலை தொடர்கள் வருது இல்லையா, இதில் 9 வகைகள் என்னென்ன அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கம் 65. குருவினால் ஃபர்ஸ்ட் ஒன், விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட், தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காத வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்பது இந்த கொஸ்டின். இதை கேட்டிருக்காங்க. இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கம் 66. இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சிறுவினால பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை. இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன் இம்பார்ட்டன்ட் மாதிரி, செகண்டில் கார்கால செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அன்னம்மையா என்னும் பெயருக்கான அவரின் செயலுக்கு உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. இது கம்பல்சரி கொஸ்டின். இதில் படிச்சிங்கன்னா 5 மார்க்ஸ் கண்டிப்பாக. அதே மாதிரி உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. ஸோ நெடுவினால் பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து கம்பல்சரி, இது கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், இது கண்டிப்பாக வரும். அடுத்தது பக்கம் 67. மொழியை ஆள்வோம். பார்த்தீங்கன்னா இதில் மொழிபெயர்க்க. இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து பழமொழிகளை நிறைவு செய்க. இதிலேருந்து உப்பில்லா இதுவும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் 68. இந்த கடிதம், அந்த இதுக்கும் ஆப்ஷன் வச்சாங்க. உணவு விடுதலை ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. சரிங்களா? கம்பல்சரி இதையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக இருக்கு இல்லையா, இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது கம்பல்சரி கலைச்சொல் அறிவோம். இது எல்லாமே கம்பல்சரி வரும். ஒரு மார்க்குக்கு அந்த மாதிரி வரும் இல்லைங்களா? அதே மாதிரி திருக்குறள் கம்பல்சரி ஒரு திருக்குறள் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கனாலே எதெல்லாம் வந்து கண்டிப்பாக வருது, மிஸ் பண்ணாத ஒரு கொஸ்டின்னா கலைச்சொல் அறிவோம், திருக்குறள், அந்த கடிதம், அடுத்து அந்த அன்னமையா கொஸ்டின், ஃபஸ்ட்டு இயல் 1ல் ஒரு நெடுவினா பார்த்தோம் இல்லைங்களா, அது. ஸோ அதனால் திருக்குறளை வந்து மனப்பாடக்குறள் எல்லாமே படிச்சுக்கோங்க, மனப்பாட பாடல் எல்லாமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் அணி இலக்கணத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் உங்கள் மேம்கிட்ட கேட்டு அணி இலக்கணம் இருக்கா, அணி இலக்கணமில் எந்தெந்த அணிலாம் படிக்கணுன்றதை பார்த்து படிச்சுக்கோங்க. இலக்கணம் பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் அணி இலக்கணம், அடுத்து பகுப்பத உறுப்பு இலக்கணம் பிரித்து இது பண்ணுவோம் இல்லைங்களா, பகுப்பத உறுப்பு இலக்கணம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அந்த அலகிட்டு வாய்ப்பாடு இருக்குது இல்லைங்களா, ஒரு குறள் கொடுத்துட்டு அதுக்கு அலகிட்டு வாய்ப்பாடு எழுத சொல்லியிருந்தாங்க. ஆனால் அணி வந்து கம்பல்சரி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருந்தாங்க. பட் லாஸ்ட்டாக தான் வருது அணி. அதனால் நீங்கள் ஒன்ஸ் கேட்டுக்கோங்க. நான் மாடல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறேன். பகுப்பத உறுப்பு இலக்கணம், அடுத்து அலகிட்டு வாய்ப்பாடு. இது வரைக்கும் இப்போ நம்ம சொன்னது வரைக்கும் படிச்சிங்கனாலே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முதல் இடைப்பருவ தேர்வில். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து எழுத வேண்டியது வந்து திருக்குறள் நல்லா எழுதி பாருங்கள், மனப்பாட பாடல் நல்லா எழுதி பாருங்கள். அதே மாதிரி இந்த கலைச்சொல் அறிவோம், அதுக்கு அடுத்தது எதெல்லாம் வந்து முக்கியம், நான் கண்டிப்பாக அதை இது பாருங்க. நெடுவினா 5 மார்க்கு. அதனால் இதையும் அன்னம்மையா அந்த கொஸ்டினும், அடுத்து செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அந்த கார்கால செயல் இருக்கு இல்லையா, அது வந்து முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செயல்கள், இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.